பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டா போச்சுங்க. மாவு பார்த்தீங்கன்னா, நான் இதுலயோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால இன்க்ரீஸே ஆகல. பன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மைதா மாவு உருண்டையா வந்துருச்சுங்க. சரி ஓகே நம்ம விடக்கூடாது. ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 1 ஹவர்ல மறுபடியும் மாவு வந்து பெசஞ்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு சந்தோஷமா நடந்தது. பார்த்தீங்கன்னா, நல்லா மாவு ரைஸ் ஆகி வந்திருக்கு. அது பாருங்க ஓட்டி வச்சுட்டு உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க பன் ரெடி. நல்ல சூப்பரான ஒரு டெக்ஸ்சர்ல பார்த்தீங்கன்னா, பன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நேத்து பார்த்தீங்கன்னா, ராகி பிஸ்கட் வந்து ட்ரை பண்ணேன். பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. டேஸ்ட் ஜஸ்ட் ஆசமா இருந்தது. இதே மாரி இப்ப பன் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும்னு பண்ணேன். சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குங்க. அத நான் எடுத்து பிரஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்லா சூப்பரா அந்த கடையில வாங்குறத விட எனக்கு என்னமோ நான் பண்ண அந்த ஹோம்மேட் பன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சொன்னாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. கேக்லேருந்து சாக்லேட்லேருந்து பிஸ்கெட்ஸ், பன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் ஃபுல்லாவே வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சூப்பரா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, கேக்ல இருந்து சாக்லேட்ல இருந்து எல்லாமே ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க.